இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின். ஒரு மனுஷன்கிட்ட 3 பேக் இருக்கு. ஒவ்வொரு பையிலையும் 30 பழங்கள் இருக்கு. இந்த 30 சுங்கசாவடி வழியா அவன் தாண்டி போகணும். ஒவ்வொரு சுங்கசாவடியிலையும் எத்தனை பை இருக்கோ அத்தனை பழங்கள் கொடுக்கணும். இதுல ஹிண்டே என்னன்னா புத்திசாலி மனிதன் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ இந்த மனுஷன் இந்த ஃபர்ஸ்ட் சுங்கசாவடிக்கு போகும்போது 3 பேக் இருக்கிறதுனால 3 பழங்கள் கொடுக்கணும். ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொன்று அப்படி எடுக்காம ஃபர்ஸ்ட் பேக்லேருந்து 3 பழங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த மூட்டையில் இருக்க 30 பழங்கள்ல 3 சொல்லி இந்த 10 சுங்கசாவடிக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 11வது சுங்கசாவடி போகும்போது இந்த பழங்கள் காலியாயிடும். இப்போ 2 பை தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே 2 பழங்கள் கொடுத்தா போதும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே 2 சொல்லி 30 பழங்களை 15 இன்னொரு 15 சுங்கசாவடி வரைக்கும் கொடுக்கலாம். 15 × 2 30. ஸோ இப்போ இந்த 30 பழங்களும் காலி ஆயிடும். இப்போ கடைசியா இருக்கிறது ஒரு பேக் தான். ஸோ இங்க இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பழங்கள் கொடுத்தா போதும். அப்படி ஒவ்வொரு பழங்களா கொடுக்க இங்க 5 பழங்கள் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ மீதி அவர்கிட்ட எவ்வளவு பழங்கள் இருக்கும் அப்படின்னா 30 - 5 25 பழங்கள் இருக்கும்.